சாமுவேலை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததால் என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் என்ன நடந்தது? ஒன்று, ஆமென், கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையோடு கூட அந்த சாமுவேல் என்கிற அந்த பிள்ளையாண்டவனோடு கூட கர்த்தர் பேசினார். நாம் நம்முடைய பிள்ளைகளை, இந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த பிள்ளையோடு கூட பேச ஆரம்பிப்பார். சாமுவேலே 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 என்று கூப்பிட்டார். ஆமென். அப்ப பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, நீ மீண்டும் அந்த சத்தம் கேட்ட நீ சொல்லணும், இதோ அடியே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அன்னாள் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தனால கிடைச்ச முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் பிள்ளையோடு கூட பேசினார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சொல்லுவோம், அந்த பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்தார். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாமுவேல் வளர்ந்து ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்ன செய்கிறது? வளருகிறது. வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அப்ப ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளோடு கூட யார் இருக்கிறார்? அப்ப இந்த காலை வேளையில இந்த பிள்ளையை நாம் முன்பாக கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்பமும் அவர்கள் பிள்ளையை சபையில கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கிறது சும்மா இல்லை. இட்ஸ் கிரேட் பிளெஸிங். ஆமென். எந்தெந்த பிள்ளைகள் சபைக்கு கொண்டு வரப்பட்டு அது ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்தந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதங்களை தான் ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளை சபைக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஒன்று, கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையோடு கூட தெய்வம் பேசும். இரண்டாவது, ஆமென், அந்த பிள்ளையோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் இருந்தால் என்ன நடக்கும் என்றால் அந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆமென், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? அல்லேலூயா. அப்போ அதான் நான் சொல்றேன், நம்ம பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டிய விதத்தில் இருத்தி அந்த பிள்ளைகளை நீங்க சொல்லணும். ஒரு நாள் ஆராதனைக்கு வரும் பொழுது பிள்ளை ஆலயத்துல ஒழுங்கா இருக்கிறத நீங்க பார்க்கலன்னா, ஒழுங்கா இருக்கிறத பார்க்கலன்னா கண்டிப்பா அன்னைக்கு வீட்டுல போய் நல்லா அடி கொடுக்கணும். நீ ஆலயத்துல எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். அது பிதா தகப்பனுக்கும் தாய்க்கும் உள்ள ஒரு கடமை. ஏதோ வந்தோம் போனோம் பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆமென். ஓகே. அப்ப பிள்ளைக்கு கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் அவனை ஊழியத்திலே பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையுடைய பெயரை பிரஸ்தாபமாக்குகிறார். தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவனை பெரியவனாக்கினார். அல்லேலூயா. நான்காவது, அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை பேசின ஒன்றும் தவறவில்லை. அல்லேலூயா. அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்துல ஒன்றும் அது பாழாய் போகல. அதெல்லாம் நிறைவேற்றது. யாருக்கு சம்பவித்தது? கர்த்தருக்கென்று கேட்டு பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுத்தோம் இது போல ஒரு நாளில், அல்லையா? அல்லவா? ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதே பிளஸிங் உண்டு, இந்த பிள்ளைக்கு இதே பிளஸிங் உண்டு. அடுத்து நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியம், இது ஒரு குழந்தை ஞானஸ்தானம் அல்ல. இரண்டாவது, இது ஒரு பெயர் சூட்டு விழாவும் அல்ல. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டா, இது என்னது? பிரதிஷ்டை. இந்த பிள்ளையை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். இந்த பிள்ளை யார் உங்களுக்கு தந்தது? கர்த்தர் தந்தார். ஆமென். இவர்கள் கடந்து போன பாதை இவர்களுக்கு தெரியும். கடினமான பாதை வழியாக கடந்து போனார்கள். ஆமென். நிந்தனைகளை சகித்தார்கள். ஆமென். அநேக காரியங்களை பேசினார்கள், நடக்காது என்று சொன்னார்கள். பல காரியங்கள் இவருடைய காதுகள் கேட்டிருக்கலாம். நம்முடைய காதுகள் ஒருவேளை அதை கேட்காம இருந்திருக்கலாம். அவர்கள் வடித்த கண்ணீரை பார்த்த ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். அவர் தக்க சமயத்துல அவர் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் பிளஸிங்கை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
முறைமைப்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக ஆலயத்துக்கு எடுத்து சென்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். லூக்காவின் சுவிசேஷம் நமக்கு நேரம் இல்லை, நான் ஜஸ்ட் ஓடிச்சு விடுகிற 2ஆம் அதிகாரத்துல 23, 24ஆம் வசனத்துல அப்படி சொல்லி இருக்கிறது. இப்போ இருக்கட்டும், பிரைஸ் தி லார்ட். எந்த ஆண் பிள்ளையும் கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கணும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சங்கீதத்தை தான் சாலமோன் எழுதினான். அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 700 மனைவி, 300 வைப்பாட்டி, எப்படியோ 1000 பேர். பிரைஸ் தி லார்ட். ஆனா அவனுக்கு எத்தனை புள்ளன் பைபிள் சொல்லுது தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு மகனும் 2 பெண் பிள்ளைகள் தான் பைபிள் குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தனை வேற எத்தனை தெரியாது. வேத புத்தகம் குறிப்பிடுது 1000 மனைவியோடவனுக்கு எத்தனை? ஒரு மகனும் 2 பெண் பிள்ளை. எனவேதான் ஒரு சங்கீதத்தை எழுதிட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்களேன். 127ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்தை பாருங்க. பிள்ளைகளை கர்த்தர் யாரோடு ஒப்பிடுகிறார்? வாசிங்க. அப்போ பிள்ளையை கர்த்தர் எப்படி ஒப்பிட்டு பேசுகிறார்? அம்போடு ஒப்பிடுகிறார். அப்ப இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா? ஒரு அம்பு. அப்ப இந்த அம்பை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அப்படிதான் அம்பு என்ன செய்யும். அம்பு யாராவது ஒரு ஆள் என்ன செய்யணும்? ஹேண்டில் பண்ண. அம்பு தானா இயங்காது. அம்பை பிடிச்சு அடிக்கணும். சரியா குறிபார்த்து சரியா அடிச்சாதான் அம்பு என்ன செய்யும், போகும். அப்போ அம்பு என்பது நம்மால் எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறதோ அப்படி அந்த அம்பு என்ன செய்யும், செயல்பட ஆரம்பிக்கும். அம்பை நான் சரியான இலக்குக்கு நேராக, சரியான குறிக்கோளுக்கு நேராக அந்த அம்பை நான் பயன்படுத்தினால் அந்த அம்பு சரியான இலக்கை என்ன செய்யும், போய் அடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல இந்த பிள்ளையை நீங்க என்ன செய்யணும்? சரியான இலக்குக்கு நேராக பயன்படுத்த. எப்படிப்பட்ட இலக்கு என்று சொன்னால் டிவைன் கேரக்டருக்கு நேராக நடத்தணும். அது யாருடைய பொறுப்பு? தாய் தகப்பனுடைய பொறுப்பு, நம்ம ஒவ்வொருடைய பொறுப்பு. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பிள்ளைகளை தந்திருக்கிறாண்டால் அந்த பிள்ளை விரும்பின விதத்தில் அல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்துல டிவைன் கேரக்டர்ல நடத்தணும். என்ன டிவைன் கேரக்டர்? அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம், விசுவாசம், நற்குணம். இப்படிப்பட்ட அந்த கனி வழியாக நடத்தணும். அந்த டிவைன் கேரக்டர் இந்த பிள்ளைக்கு வரணும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். பிள்ளை கிடைச்சிட்டது, இனிமே எப்படியோ அப்படி வாழ்ந்தவள இந்த பிள்ளையை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? அன்புள்ள பிள்ளையா இருக்கணும், சமாதானம் உள்ள பிள்ளையா இருக்கணும், தயவுள்ள பிள்ளையா இருக்கணும், இச்சை அடக்கம் உள்ள பிள்ளையா இருக்கணும், நற்குணம் உள்ள பிள்ளையா இருக்கணும், விசுவாசம் உள்ள பிள்ளையா இருக்கணும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். இனிமேதான் உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. இத்தனை நாள் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை தராம கொஞ்ச நாள் தடை பண்ணி வச்சிருந்தாலும் இப்ப கர்த்தர் என்ன நினைக்கிறார்? இவர்களுக்கு கொடுத்தால் நான் எதிர்பார்க்கிற ஒரு விதத்துல இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடுவார்கள் என்று சொல்ல நம்பிக்கையில தான் நமக்கு ஒவ்வொருவரும் கர்த்தர் பிள்ளையை தருகிறார். அல்லேலூயா. இவங்களை இன்னைக்கு ப்ரமோட் பண்ண மாதிரி இன்னும் சிலரை சீக்கிரமா கர்த்தர் ப்ரமோட் பண்ணுவார். ஆமென் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை எடுத்து இங்கே முன்பாக கொண்டு வந்து இப்படியாக டெடிகேட் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அது உங்க கையில இருக்குது. நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். பாருங்க, யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது வாசிங்க பாருங்க 1-2 வசனத்தை. யோசுவாவின் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்ப ஆபிரகாமுக்கு யார் கொடுத்தா? ஈசாக்க. நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தது யாரு? தெய்வம். இந்த குடும்பத்துக்கு இந்த பிள்ளையை கொடுத்தது யாரு? தெய்வம். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளையை கொடுத்தது யாரு? தெய்வம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 33:5 வாசிங்க பாருங்க. யாக்கோபு என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு. இப்பொழுது ஏசா கேக்குறான், அண்ணன் கேக்குறான், உன் கூட இருக்கிறவங்க யார்? அதற்கு யாக்கோபு, தேவன் உமது அடியாருக்கு அருளினே. அப்போ பிள்ளை உங்க பிள்ளை இல்ல, தேவன் தந்த பிள்ளை. தேவன் உம்முடைய அடியாருக்கு அருளின பிள்ளை. ஆபிரகாமை பார்த்து சொல்ல, ஆபிரகாமே உனக்கு நான் ஈசாக்கை கொடுத்தேன். யாக்கோபு அண்ணனை பார்த்து சொல்லுகிறான், இது ஏன் பிள்ளை என்று யாக்கோபு சொல்ல பாருங்க. நம்மள என்ன, ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை. ஆனா யாக்கோபு என்ன சொல்ல, தேவன் உமது அடியாருக்கு கொடுத்த பிள்ளை. அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பிரபலமாக கத்திருக்கிறது.
ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இது உமது ஆமென் தெய்வம் உமது அடியாருக்கு தந்த. புரியுதா? விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் இந்த காலைவேளை இது பொருந்தும் இல்லையா? நமக்கு அது பொருந்தும். நம்ம ஒரு நாள் என் பிள்ளை என்று சொல்லோட, இது தேவன் எனக்கு தந்த பிள்ளை. அப்படி சொல்லி சொல்லி பாருங்களேன், அந்த பிள்ளைக்கு அந்த டிவைன் கேரக்டர், அந்த டிவைன் ஆமீன், அந்த 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 திங்கிங் அந்த பிள்ளைக்குள்ள நீங்களே ஊட்ட ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக் அது உள்ளவர். ஹலோ, இனி அப்படி சொல்லுவீங்களா? இனி சொல்லணும், இது தெய்வம் எனக்கு தந்த பிள்ளை. கேவின் தெய்வம் எனக்கு தந்தது. அப்புறம் ஷெர்வின், சுஜா சொல்லணும், ஷெர்வின் தேவன் எனக்கு தந்தது, தெய்வம் எனக்கு தந்த பிள்ளை. ஆமே. தங்கச்சி சொல்லணும், எசபேல் தெய்வம் எனக்கு தந்த பிள்ளை. ஆமே. இம்மானுவேல் இல்லையா? அப்படி ஒவ்வொரு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் என்றால் வித்தியாசமாய் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்தார். எத்தனை பேர் இதுல அக்ரி பண்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 128 சங்கீதத்தை எடுங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டுவாரங்களில், மனைவியை சொல்லிட்டாரு, திராட்சை கொடின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் யாரு? சொல்லுங்க, நீங்க எல்லாம் யாரு? திராட்சை கொடி. ஆமே. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்களா? ஏன் ஒரு மரத்தோடு கூட கர்த்தர் ஒப்பிடல? தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 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 மரம் இருக்கிறது என்றால், ஒரு மரம் இருக்கு, ஒரு மாங்காய் மரம் இருக்குன்னு வைங்களேன், பெரிய மாங்காய் மரம் இல்லையா? அந்த மாங்காய் மரத்தை நம்ம பிடுங்கி நட்டா மேபி இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனா திருப்பி வளருவதற்கு வாய்ப்பு குறைவு இல்லையா? மாங்காய் மரத்தை பிடுங்கி நட்டா. அதே இது ஒரு மாங்காய் கன்றை நீங்க பிடுங்கி நட்டா வளருமா வளராதா? புரியுதா இப்ப வித்தியாசம்? அப்போ இந்த பிள்ளையை கர்த்தர் கன்றோடு கூட ஒப்பிடலும். இந்த வயசுல இந்த பிள்ளை நடப்பட வேண்டிய இடத்துல சரியாய் நடப்பட்டா அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விதத்துல ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆலயத்துல நடப்பட்ட பிள்ளையாக ஒலிவ மர கன்றை போல இந்த பிள்ளை இப்பொழுது என்ன செய்யணும்? நடப்படணும். சரியான இடத்துல எப்பொழுதும் ஆலயத்துக்கு வரணும், தேவ சபைக்கு வரணும், சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில இருக்கணும். நம்முடைய சண்டே ஸ்கூல் சிறு பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? நம்ம வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லாரும் வந்து கொஞ்ச நேரம் உட்காரணும்னு சொல்லி நாங்க ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் பின்பற்றுறீங்க எனக்கு தெரியல. பின்பற்றாதவங்க இன்னைக்கு பின்பற்றுங்க. நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இது எனக்கு கர்த்தர் தந்த பிள்ளைகள், இது எனக்கு கர்த்தர் தந்த பிள்ளை, இது கர்த்தருக்கு ஏற்றபடி நான் வளர்ப்பேன். அப்படி என்றால் இது ஒரு நன்றி அர்ப்பணிப்பு. தேவ சமூகத்துல இந்த பிள்ளையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? அர்ப்பணிக்க போகிறோம். இந்த பிள்ளை டிவைன் கேரக்டர்ல வளரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம இப்ப இந்த பிள்ளைய நான் வாங்கி தேவ சமூகத்துல ஜெபித்து, ஆமென், கர்த்தருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இந்த பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது பெயர் சூட்டு விழா அல்ல. ஆனால் தேவ சமூகத்துல என்ன செய்ய போகிறோம்? இந்த பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, அந்த பேரை நம்ம சபைக்கு அறிமுகப்படுத்தி இந்த பிள்ளைக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாக ஆமென், தங்கச்சிட்டும் தம்பிட்டும் கேட்கிற காரியம், ஆமென், இந்த பிள்ளைய நீங்க கர்த்தருக்கு என்று வளர்ப்பீர்களா? ஆமென். இந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது இந்த பிள்ளைக்கு ஆமென் ரட்சிப்புக்கேற்ற காரியத்தை சொல்லி கொடுத்து ரட்சிப்புக்கு நேராக நடத்துவீர்களா? ஆமென். இந்த பிள்ளைக்காக தினந்தோறும் ஜெபிப்பீர்களா? இந்த பிள்ளை கர்த்தர் எந்த நோக்கத்தோடு தந்தாரோ அந்த நோக்கத்துக்காக வளர்க்க நீங்க ஒப்பு கொடுக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஊழியக்காரர்கள் இணைந்து இந்த பிள்ளைக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். முதலாக சபையில இந்த பிள்ளைய நான் கையில் எடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? மகா இரக்கமும் கருணையும் உள்ள நல்ல பிதாவே, நாங்கள் ஊழியக்காரர்கள் இணைந்து சபையார் நாங்கள் இணைந்து இந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக சபை அநேக நாட்கள் ஜெபித்தார். இவருடைய தாய் அநேக நாட்கள் கண்ணீர் வடித்தார். இன்றைக்கு
இந்த அருமையான இந்த சந்தர்ப்பத்தை இந்த தாய் அமர்ந்து ஆமீன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்த மகனை கர்த்தாவை காண, தன்னுடைய பேரனை காண அருமையான அந்த தாய்க்கும் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அருண் ஜோனத்தான் என்கிற பெயரை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமம் சொல்லி நாங்கள் ஊழியக்காரர்களாகி சபைக்கு இந்த பிள்ளையின் பெயரை நாங்கள் சொல்லி பிதாவாகிய தேவனுடைய கரத்துல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்துல, பரிசுத்தாவியானவருடைய கரத்துல இந்த பிள்ளையை நாங்கள் சமர்ப்பித்து செபிக்கிறோம். அருண் ஜோனத்தான் கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல, தேவனுக்கு ஏற்ற காரியத்துல இவன் வளர்க்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ளவனாக, தயவுள்ளவனாக, சாந்தம் உள்ளவனாக, சமாதானம் உள்ளவனாக, நற்குணம் உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக இவன் வளர்ந்து வர நாங்கள் ஊழியக்காரர்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமம் சொல்லி அருண் ஜோனத்தானை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவை அவன் ஆசீர்வாதமாயிருப்பானாக. இவன் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுவதாக. தேவ நாமம் இந்த மகன் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளை நல்ல பதவியில அமர பண்ணுகிறார். இந்த பிள்ளை நல்ல ஸ்கூலிலே படிக்க வைப்பீராக. இந்த பிள்ளையின் பெயரில பெரிய பெரிய பதவிகள் சேர்க்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளை தேவனுடைய சபைக்கு பெரிய ஒரு ஆமென் ஒரு ஆதரவாக பக்கபலமாக இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரை கர்த்தர் உதவி செய்வீராக, கூட இருந்து நடத்துவீராக. பெற்றோருக்காய் உடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுங்கிற நாமம் சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவங்களுக்காக ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க, பெற்றோருக்காக ஜெபிக்கலாம். இல்லைங்க, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சகோதரன் அப்பா செல்வினுக்காய் நன்றி. மகள் சுபினுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. கடந்த நாட்களிலே நல்ல குடும்ப வாழ்க்கை கத்தர் கொடுத்து அதற்கு அடையாளமாய் என் தேவன் கொடுத்த அந்த அருண் ஜோனத்தானுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை கத்தாவே தேவ சபையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். கரங்களிலே ஏந்தி இந்த நாளிலும் துதிக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் தேவ சபையாய் சேர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. தொடர்ந்து ராஜ்ய தேவனுடைய நாமத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இவர் உபயோகப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா திருஷ்டி தோஷங்களுக்கும் அப்பா விலக்கை காத்துக்கொள்ள இந்த பிள்ளை நாளொன்றுமே பொழுதுமாக கிறிஸ்துவுக்களாய் வளர கர்த்தர் உதவி செய்யும். ஞானத்திலும் தேவ பக்தியிலும் மனுஷனுடைய கண்களில் தயவிலும் அதிகமாய் வளரும்படியாய் விருத்தியாகும்படியாய் நாங்கள் கேட்டது போல சமூகத்தோடு கூட கர்த்தர் வளர்ந்தது போல அப்பா கூட இருந்து இந்த கிறிஸ்துவுக்கென்று வளர்க்கெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தி நீ. இணைந்து பாடலாமா? ஆமே. இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆமேன் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். எனவே நாங்கள் ஊழியக்காரராக நாங்க என்ன செய்கிறோம்? இந்த பிள்ளைக்கு முதலாக இப்படி ஒரு பைபிள் நாங்க கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் வாசிங்க. ஆமேன். Arul Jonathan by Philadelphia Full Gospel Ministry, 25th of April 2025, on the day of dedication. The child grew and became strong. He was filled with wisdom, and the grace of God was upon him. Luke 2:40. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you so much. கர்த்தருக்கு என்று வழங்க. God bless you.